இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான கொண்டக்கடலை மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில். தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், கஸ்தூரி மித்தி 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாம் பொடிஞ்சு நல்லா வந்துருச்சு. தக்காளி வந்து நான் 1 தக்காளி அளவுக்கு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு போகிற வரையும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி விட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சு கொதி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்குங்க. எந்த ஒரு குழம்புக்குமே நம்ம கல்லுப்பு சேர்த்துனோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது தூவிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை பொடியாக பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் தூவிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அது கூடயும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம அடுப்பு கம்மி பண்ணி மூடிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு கொதி வந்துருச்சு. இந்த குழம்பு வந்து மதிய சாப்பாட்டுக்கு நம்ம பிரட்டி விட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் நம்ம சப்பாத்தியா தோசையா இந்த மாதிரி பண்ணுறோன்னாக்கா அதுக்கும் தொட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.